Hi and welcome to Easy Spoken English Kanchi. In the series of videosல நம்ம adjective and adverb clauses சேர்த்து long sentences frame பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோலயும் we are going to learn 3 interesting examples with their explanations. So without any further delay, let's get started. இன்னைக்கான first example, இத பத்தி நாம அப்புறமா பேசலாமா? Shall we talk about this later? ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்ஸில் இருக்கிற திஸ்ன்றதை இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறோம். லேட்டர்ன்ற adverb எடுத்துகிட்டு ஒரு adverb clause போட போகிறோம். அதுதான் அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இதை பற்றி நாளைக்கு மீட் பண்ணும்போது பேசலாமா? இதை பற்றி நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்ல, அப்போ பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்புறமா பேசலாமா அப்படின்றதுக்கு மேலே சென்டென்ஸில் லேட்டர்ன்ற adverb யூஸ் பண்ணோம். இங்கே shall we talk about this when we meet tomorrow? when we meet tomorrowன்ற adverb clause replace பண்ணியிருக்கோம். ஓகே, லேட்டர் பதிலாக adverb clause போட்டிருக்கோம். when we meet tomorrow. shall we talk about this when we meet tomorrow? நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது இதை பற்றி பேசலாமா? அடுத்த சென்டென்ஸில் திஸ்ன்றதை எடுத்துகிட்டு இன்னும் அது என்ன விஷயம் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு adjective clause போட போகிறேன். பாருங்கள், நீ இப்போ சொன்னதை பற்றி நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது பேசலாமா? இப்போ எனக்கு டைம் இல்லை. இப்போ நீ சொன்ன இல்லையா இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது பேசலாமா? இப்போ பேச வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். ஓகே, ஷால் வி டாக் அபவுட் த திங் தட் யூ ஜஸ்ட் சேட் வென் வி மீட் டுமாரோ? ஷால் வி டாக் அபவுட் திஸ் டுமாரோன்னு இருந்தது, லேட்டர் அப்படின்னு இருந்தது. அது எப்படி மாறி இருக்குன்னா ஷால் வி டாக் அபவுட் த திங் தட் யூ ஜஸ்ட் சேட் வென் வி மீட் டுமாரோ? நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது இப்போ நீ சொன்ன விஷயத்தை பற்றி பேசலாமா? ஓகே, ஷால் வி டாக் அபவுட் திஸ், ஷால் வி டாக் அபவுட் திஸ், இது வந்து மெயின் கிளாஸ். திஸ்ஸுக்கு பதிலாக அங்கே ஒரு adjective clause இருக்குது, அதுதான் அந்த சென்டென்ஸுடைய ஆப்ஜெக்ட். எப்போ அப்படின்ற விஷயத்த சொல்கிறதுக்காக ஒரு adverb clause இருக்குது, when we meet tomorrow. செகண்ட் எக்ஸாம்பிள் போவோம். ப்ராடக்ட்டுகள் நாளை டெலிவரி செய்யப்படும், ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாசிவ் வாய்ஸில் சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? தி ப்ராடக்ட்ஸ் வில் பி டெலிவர்டு டுமாரோ. ஓகே, ஸோ இப்போ டுமாரோக்கு பதிலாக ஒரு adverb clause போடலாம். ப்ராடக்ட்டுகள் அவை தயாரானதும் டெலிவரி செய்யப்படும், ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடியானதும் டெலிவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி சொல்லலாம்னா ப்ராடக்ட்ஸ் வில் பி டெலிவர்ட் ஒன்ஸ் தே ஆர் ரெடி, ஒன்ஸ் தே ஆர் ரெடி தே வில் பி டெலிவர்ட். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் adverb clauses சென்டென்ஸோட பிகினிங்லேயும் நம்ம சொல்லலாம். ஒன்ஸ் த ப்ராடக்ட்ஸ் ஆர் ரெடி தே வில் பி டெலிவர்ட் இப்படியும் சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத சொல்கிறதுக்காக நான் ஒரு clause போட போகிறேன். அதாவது adjective clause. ப்ராடக்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் ரெடி ஆனதும் டெலிவரி ஆகும். ஓகே, தி ப்ராடக்ட்ஸ் தட் யூ ஆர்டர்ட் வில் பி டெலிவர்ட் ஒன்ஸ் தே ஆர் ரெடி. தி ப்ராடக்ட்ஸ் தட் யூ ஆர்டர்ட் வில் பி டெலிவர்ட் ஒன்ஸ் தே ஆர் ரெடி. ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் தி லாஸ்ட் எக்ஸாம்பிள். உன்னால் எப்படி இந்த வேலையை முடிக்க முடியும்? ஹவு கேன் யூ இல்லைனா வில் யூ பி ஏபிள் டு. வில் பி ஏபிள் டு யூஸ் பண்ணலாம், இல்லை கேன் யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சர் எபிலிட்டி பற்றி பேசும்போது. How will you be able to finish the work? ஓகே, அடுத்தது நீ ஆஃபீஸ்க்கு வரலைன்னா உன்னால் எப்படி இந்த வேலையை முடிக்க முடியும்? How will you be able to finish the work if you don't come to office? ஆஃபீஸ்க்கு வரலைன்னா if you don't come to office உன்னால் எப்படி வேலையை முடிக்க முடியும்? How will you be able to finish the work? ஸோ if clause நம்ம சென்டென்ஸோட பிகினிங்லேயும் எழுதலாம், அதுதான் இப்போ சொன்னேன். அடுத்தது நீ ஆஃபீஸ்க்கு வரலைன்னா உன்னால் எப்படி பாஸ் கொடுத்த வேலையை முடிக்க முடியும்? ஓகே, ஹவு வில் யூ பி ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க் தட் யுவர் பாஸ் அசைன்ட் இஃப் யூ டோன்ட் கம் டு ஆஃபீஸ்? ஆஃபீஸ்க்கு வரலைன்னா எப்படி பாஸ் கொடுத்த வேலையை முடிக்க முடியும்? ஸோ வேலையை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற தட் த பாஸ் அசைன்டுன்றது தான் adjective clause. நீ ஆஃபீஸ்க்கு வரலைன்னா இஃப் யூ டோன்ட் கம் டு ஆஃபீஸ்ன்றது adverb clause. ஓகே, ஸோ ஹவு வில் யூ பி ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க் தட் யுவர் பாஸ் அசைன்ட் if you don't come to office. ஓகே, இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். பட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு கொஸ்டினாக இருக்குது இல்லையா, இந்த எக்ஸாம்பிளில் உன்னால் எப்படி முடிக்க முடியும்னு இருக்குது. இதை ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக ட்ரை பண்ணுங்கள். நீ ஆஃபீஸ்க்கு வந்தால் என்னால் பாஸ் கொடுத்த வேலையை முடிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்லையும் வேறு மாதிரி மாற்றி வேறு சென்டென்ஸ் டைப்பாக அதை மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Okay, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.